ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விவோ V9 ஃபுல் ஸ்க்ரீன் மோடை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நான் இப்போ விவோ V9 வச்சுருக்கேன். நம்ம மொபைலில் என்னென்ன நியூ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இது என்ன, நம்ம மொபைலை எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் ஆப்ரேட் பண்ணலாங்கிறது யாருக்குமே தெரில. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணோம்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் போட்டு பாருங்கள், வராது. என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, ஃபுல் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ரெண்டு சைடும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிளாக் தெரியும். பார்த்தீங்களா, ரெண்டு சைடும் உங்களுக்கு ஒரு பிளாக் தெரியுது. இதனால தான் இதை எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர்றேன். முதல்ல நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கிடுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்க்கு உள்ளே போனீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் டிஸ்பிளேன்னு இருக்கும். அதில் போய் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிடுங்க. இப்போ நீங்கள் திரும்ப வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல் ஸ்க்ரீன் போடுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு லைட் அந்த இது பிளாக் இருக்குது. நீங்கள் திரும்ப ஒரு மறுபடியும் நீங்கள் அந்த நம்ம செட்டிங்ஸுக்கு உள்ளே போனீங்கன்னா திரும்ப அந்த கிளிக் கரெக்டாக இருக்குதுன்னு முதல் ஒருக்கா செக் பண்ணிக்கிடுங்க. செட்டிங்ஸ், டிஸ்பிளே, உள்ளே போங்க, கிளிக் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஓகே, திரும்ப ஒரு வெளியே வந்துடுங்க. இப்போ திரும்ப யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் பாருங்கள். நம்ம MX பிளேயரில் விரிக்கிற மாதிரி விரிச்சு விட்டு பாருங்கள், ஃபுல்லாகிடும். நார்மல் மோடில் நீங்கள் இந்த டிக்கு வைக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம விவோ V9 இன்னும் நிறைய நமக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் சில ஃபியூச்சர்ஸை இப்போ நான் சொல்கிறேன். நான் வாங்கி 30 நாள் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். மோர் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸி டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஃபோனில் உள்ள மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு பார்த்துக்கலாம். அது தள்ளி அடுத்தது பேக்ரவுண்டில் என்னென்ன இது ஓப்பனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதை வச்சுக்கிடுங்க, அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன வச்சுருக்காங்கன்னா பைக் மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ ப்ரொடெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஐ மோடு கொடுத்தோம்னா நமக்கு மொபைல் ரொம்ப இதாகுது, அழகாக இருக்குது. அது தள்ளி பார்த்தீங்கன்னா கேம் மோடு கொடுத்துருக்காங்க. பவர் சேவிங், கேம் கால் வந்துச்சுன்னா மேலே இண்டிகேட் காட்டுது, கேம் கட் ஆகலை. அது தள்ளி பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் அப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இதே போல் விவோ V9 மட்டும் இல்லை, மற்றபடி நிறைய டெக் நியூஸ்கள் உங்களுக்காக காத்திருக்கு நம்ம தமிழ் டெக் மசாலா சேனலில். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.